என் புருஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுல தப்பே கிடையாது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெதன்யாகு செய்திருக்கக்கூடிய சேட்டை, அந்த சேட்டையை தட்டி கேட்டு இருக்கக்கூடிய அவருடைய மனைவி சாரா எத்தனை முறை தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலோடு பேச போகிறோம். சகாரா பாலைவனத்தில் ஒரு லாரி அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சர்ச்சையும் அதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்பும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலுடைய டெல் அவீவில் ஒரு கார் குண்டுவெடிப்பு, அதில் இறந்து போயிருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க மொசாட்டினுடைய உளவாளி, அவங்க ஈரானால் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சவுதி அரேபியாங்கிற நாடும் இன்னொரு புறம் ஜோர்டான் அப்படிங்கிற நாடும் ஈரானுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. காரணம் ஏதாவது இருக்கும்ல, அதைத்தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரச்சனை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பணம் தாங்க, மற்றபடி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறாங்க. $24 பில்லியன் அப்படிங்கிறது தான் இங்கே ப்ராப்ளமாக மாறி நிற்கிது. இதை கொடுக்கறதுக்கு அமெரிக்காவுக்கு மனம் இல்லை அப்படிங்கிறது தான் ஈரான் சைடில் இருந்து கொடுத்துருக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்டர்வியூ. ஸோ தொடர்ச்சியாக இந்த பணத்தை இழப்பீடை கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு பெரிய போர் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறதுல ஈரானுடைய உச்ச தலைவருடைய ஆலோசகர் இப்போ எச்சரிக்கையும் எடுத்திருக்காரு. அவருடைய பேர் தான் இந்த மொக்சன் ரசீவி அப்படிங்கிற இந்த நபர் கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூ. சகாரா பாலைவனத்தில் ஒரு லாரி போய்கிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கக்கூடிய அந்த லாரி திடுதுப்புன்னு நின்றுச்சு. அந்த லாரியில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 49 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு பாலைவனத்தில் ரோடு போட்டிருக்காங்க, லாரியும் இருக்குது. ஆனால் அது பழுதாயிடுச்சு அப்படின்னா ரிப்பேர் பார்க்குறதுக்கு இங்கே கூடாரம் போட்டு யாராவது உட்காந்துருக்கணும்ல, அப்படிப்பட்ட ஆப்ஷனும் இங்கே இல்லை. இதன் காரணமாக அந்த பாலைவனத்திலேயே அந்த லாரி நின்றுச்சு. 49 பேர் பல நாட்களாக உணவே இல்லாமல் அந்த பாலைவனத்தை கடக்கவும் முடியாமல் தவிச்சிருக்காங்க. இதில் சர்வைவல் ஆக முடியாமல் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா 2 பேர் தப்பிச்சு போய் ஊருக்குள்ளே போயிட்டு தகவல் சொல்லவும் மீதி இருக்கக்கூடிய அந்த 47 பேரையும் பாடியாக மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அப்படியே ஒரு புதைகுழி ஒன்று தோண்டி சகாரா பாலைவனத்திலேயே அந்த 47 பேரையும் புதைச்சிட்டு போயிட்டாங்களாம். இவ்வளவு தாங்க மனித வாழ்வு. ஆனால் இதுக்குள்ளே எவ்வளவு பெரிய போரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஈரானுக்கு கோபம் பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. இந்த சிரிக் மற்றும் இந்த கெஷம் அப்படிங்கிற இந்த தீவுகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க அமெரிக்கா. இந்த 2 தீவுகளையும் கைப்பற்றிட்டா ஒரு பெரிய சேமிப்பு கிடங்கையே கைப்பற்றினதற்கு அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்குது, அதை செஞ்சுருவோம் அப்படின்னு அமெரிக்கா திட்டம் போட்டாங்க. அதை ஈரான் சதிவலையை முறியடித்தாங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் தான் குவைத் அண்டு பக்ரைனில் இன்றைக்கி பெரிய அட்டாக்கை நடத்தி முடிச்சிருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தங்களுடைய ஏவுகணைகள் வெற்றிகரமாக தாக்கியது அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் IRGC ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்கா மறுக்கிறாங்க. வெள்ளை மாளிகைக்குள்ளேயே இஸ்ரேலிய ஸ்பை ஒருத்தர் ஊடுருவி இருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் ஒரு உயர் பதவியில் பெண்டகனை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஷாக்கான நியூஸ் அமெரிக்காவுக்கு கிடச்சிருக்கு. ட்ரம்பினுடைய பணியாளர்கள் NBC கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் இது. NBCங்கிறது ஒரு நியூஸ் சேனல். அந்த நியூஸ் சேனலுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகவல் தான் இது. உயர்மட்ட அமெரிக்க அதிகாரிகள் இப்போது டைரெக்டாக வெளி உலகத்துக்கிட்ட பேசுகிறதுக்கு தற்காலிகமாக என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனையும் பயன்படுத்துறது இல்லையா. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பை அதை கண்டுபிடிச்சிடுறாரு. என்னென்ன அமெரிக்கா பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு தகவல் சொல்லி, சரி அந்த இஸ்ரேலிய உளவாரி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் முடியல. யாரை சந்தேகப்படுறது, உயர்மட்ட அதிகாரிகளில் யாரை சந்தேகப்படுறது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமான ஒரு நிலை. இஸ்ரேல்கிட்டையும் கேட்க முடியாது, இதை தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அமெரிக்கா முட்டாளாக இருக்குங்கிறதும் அர்த்தமாயிடுது. தெரிஞ்சுக்கிட்டாலும் யூதரை பகைச்சிக்கிட்டு அமெரிக்காவால் இருக்கவும் முடியாது. திருடனுக்கு தேல் கொட்டின கதை தான். லெபனானில் இருக்கக்கூடிய இராணுவ வாகனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல், இதில் 2 அதிகாரிகளும் ஒரு வீரரும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். லெபனானுடைய இறையாண்மை மற்றும் சர்வதேச சட்டங்கள் இது எல்லாத்தையும் மீறுறாங்கன்னு சொல்லிட்டு ஜோசப் பவுன், அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட், இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ
இதை இஸ்ரேல் கண்டுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி காது கொடுத்து கூட கேட்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. தொடர்ச்சியாக அவங்க அத்துமீறலை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சாராவுக்கு ஏன் கோபம் வந்தது அப்படிங்கிறது தொடர்பான விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சாராங்கிறது யார் அப்படின்னா நெதன்யாகுவினுடைய மனைவி. அவங்க இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இந்த ஜெப்ரி எப்ஸ்டீன் இருக்கார்ல, அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு மொத்தமாக இது வரைக்கும் 890 முறை அந்த தீவுக்கு பயணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல். 890 இத்தனை முறை பயணம் பண்ணியிருக்காரா எப்ஸ்டீனோட அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஷாராவுக்கு கண்டிப்பாக ஷாக் ஆகியிருக்கும். நம்ம ஊரில் மாதிரி கிடையாது, மேற்கத்திய நாடுகளில் கல்ச்சர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அந்த வகையில் யாருனாலும் யார் கூடனாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விதிமுறை. இருந்தாலும் எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபரோட போய் நீ 890 முறை இருந்திருக்க அப்படிங்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். அப்போது நீ வாடா முதல்ல அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி மனைவி கேட்க தான் செய்வாங்க. அந்த வகையில் நெதன்யாகுவினுடைய மனைவியும் அதற்கு விதிவிலக்கல்ல. சாரா அவர்கள் கடும் கோபத்தோடு நெதன்யாகுவை இழுத்து போட்டு அரைஞ்சிருப்பாங்க. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா உங்களுடைய கற்பனைக்கு அதை விட்டு விடுகிறேன். ட்ரம்ப் இந்த குடியேற்ற தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தார். என் நாட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, பேன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி 39 நாடுகளைச் சேர்ந்தவர்களை ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவால் பாதிக்கப்பட்டது. இப்போ அந்த உத்தரவு எல்லாத்தையும் அமெரிக்க நீதிமன்றம் ரத்து பண்ணுறாங்க. கிரீன் கார்டு விண்ணப்பதாரர்கள் மற்றும் இந்தியர்களையும் அது பாதிக்குமா அப்படிங்கிற கொஸ்டினையும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஸோ கிரீன் கார்டு, பணி அனுமதி மற்றும் புகலிட கோரிக்கைகளை முடக்கிய ட்ரம்ப் அவருடைய காலத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய குடியேற்ற கொள்கைகள், கூட்டாட்சி, குடியேற்ற சட்டங்கள் இது எல்லாத்தையுமே டைரெக்டாக ட்ரம்பினுடைய அந்த உத்தரவு அப்படிங்கிறதே ரத்து பண்ணுறேன். அமெரிக்காவுக்குள்ள இந்த 39 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரவை நான் ரத்து பண்ணுறேன்னு அமெரிக்காவினுடைய ஒரு திராணி இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்கார். இது ட்ரம்ப்புக்கு ஒரு பேக்ஃபயர் தான். அமெரிக்கா, ஈரான் இந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர், அது தொடர்பாக நடக்கக்கூடிய வாக்குவாதங்கள் இதெல்லாம் சேர்ந்து உணவு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஐநாவினுடைய எச்சரிக்கை பறந்திருக்கு. தொடர்ச்சியாக இந்த வார் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போது WFP அதாவது உலக உணவு திட்டம் இப்போ எச்சரிக்கையாகவும் கொடுத்துருக்காங்க. போரற்ற ஒரு சூழல் உருவாகுவதற்கான வாய்ப்பை இந்த 2 நாடுகளும் ஏற்படுத்தித்தாங்கிற ரெக்வஸ்ட்டையும் ஐக்கிய நாடுகள் சபை இப்போது கொடுத்துருக்காங்க. பக்ரைன் மற்றும் குவைத் மீதான ஈரானுடைய தாக்குதல் இருக்குல்ல, அது அத்துமீறிய செயல் அப்படின்னு சவுதி அரேபியா அதை கண்டிக்கிறாங்க. அதோடு சேர்த்து இப்போது ஜோர்டான் அப்படிங்கிற நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அப்துல்லா அப்படிங்கிற தலைவர், அவரும் இறையாண்மை மீறிய செயல் இது, ஈரானை கண்டிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. நீ கண்டிச்சா கண்டிச்சுட்டு போ, நான் நடத்துகிறத நடத்திக்கிட்டு தான் இருப்பேன்னு ஈரான் தாண்டவம் ஆடுறாங்க. ஈரானுடைய புதிய பாலிஸ்டிக் ஏவுகணை இந்த தாக்குதல் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆன் பண்ணியிருக்காங்க. ஆரோ 3 மற்றும் டேவிட் ஸ்லிங் உள்ளிட்ட இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குல்ல, அது இப்போ அலர்ட் மோடுக்கு வந்திருக்கு. இன்று இரவு கூட பெரிய அளவிலான அட்டாக் நடத்தலாம் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை முடுக்கி விட்டுருக்காங்க. இஸ்ரேல் டெல் அவீவில் அயலோன்னு சொல்லிட்டு ஒரு நெடுஞ்சாலை, சரியா, அந்த நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்கும் போதே ஒரு காரில் திருதுப்புன்னு குண்டு வெடிக்குது. இதை யார் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சரி, அதுக்குள்ளே யார் இருந்தா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். அவங்க யாருன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய மொசாட் ஏஜெண்ட் அப்படிங்கிறாங்க. அவங்க ஈரானுக்கு உளவு பார்த்ததாக ஒரு செய்தி. இப்போது ஈரானில் இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸு இந்த கார் குண்டுவெடிப்பை நடத்தியிருக்கலாம் அப்படின்னு இப்போ இஸ்ரேல் சந்தேகப்படுது. ஈரானும் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த லேடி ஏற்கனவே கோகன் சொல்லிட்டு அவங்க பேர், அவங்க விவாகரத்து வேறு வாங்கியிருக்காங்க. அவருடைய கணவரையும் இப்போ பிடிச்சி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ லியா மல்கா கோகன் அப்படிங்கிற அந்த லேடியை இஸ்ரேலில் வச்சே போட்டு தள்ளியிருக்காங்க ஈரான் அப்படிங்கிற அந்த செய்தியும் கவனிக்கத்தக்கது. இதுதான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நடைமுறையா? அப்போது உன் நாட்டுக்குள்ளேயே புகுந்து ஈரானால் ஒரு விஷயம் செய்ய முடியுது அப்படின்னா யூஆர் வேஸ்டடில் அப்படின்னு நிச்சயமாக இஸ்ரேலியர்களே நெதன்யாகுவை பார்த்து கேள்விகள் கேட்பாங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை
நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.